இப்போ நம்ம மோர் மிளகா போட போகிறோம். ஸோ இந்த மோர் மிளகாய்க்கு இந்த மாதிரி மிளகா தான் நம்ம வாங்கணும். ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மிளகாயும் இருக்கும். இதை பாருங்கள், சின்ன சின்ன மிளகாவும் இருக்கும், இந்த மாதிரி குண்டு குண்டு மிளகாவாயும் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மோர் மிளகா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மிளகாலாம் வாங்கினீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த மோர் மிளகாவை எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 கிலோ மிளகா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 கிலோ மிளகா வந்து வாங்கி அதை நம்ம மோரில் ஊற வச்சு ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு கிடைச்சோம்னா நமக்கு மழை காலத்தில் ஊறுகாய் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம சாதத்தோடு வந்து மோர் சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த மோர் மிளகாயை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து வகுத்தது தான். மழை காலத்துக்குன்னு தகுந்த ஊறுகாயை வச்சுருப்பாங்க, வெய்ய காலத்துக்கு தகுந்த ஊறுகாயை வச்சுருப்பாங்க. ஸோ மழை காலத்தில் போய் நம்ம வந்து எந்த வந்து ஊறுகாய் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து இந்த மோர் மிளகா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் மோர் மிளகா உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ மோர் மிளகாய்க்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், காம்பெல்லாம் கிள்ளிட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதை காம்பு கிள்ளியாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து ஹோல் போடணும். நடுவில் ஹோல் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இந்த மிளகாயை நம்ம என்ன பண்ணணும்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி ஹோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹோல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதில் உப்பு நல்லா ஏறி மோர் மிளகா நல்லா அருமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெளியில் மட்டும்தான் உப்பு இருக்கும், உள்ளே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊசியை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த ஊசியால் இப்படி குத்தி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாகவே வந்து மோர் மிளகா வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மோர் மிளகாயில் உப்பு மட்டும் உள்ளே ஏறாமல் வெறும்னா காரம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம இப்படி பண்ணி பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே டாப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மோர் மிளகாயில். இதை பாருங்கள், இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், தந்தூரி ஸ்டிக்கில் எப்படி பண்ணுற மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து மோர் மிளகா வந்து ஈஸியாக ஊறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்பவும் லேட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நிறையா மிளகாவை விட இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வயிற்று பகுதியை நீங்கள் ஹோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சீக்கிரம் நிறையா மிளகாவை நீங்கள் பண்ணிக்கலாம். குறிப்பாக என்ன பண்ணணும்னா மிளகாயை உடைக்காமல் பண்ணணும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொத்துற மாதிரி பொசிஷனில் இப்படி உடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிளகாயை. இப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேகமாக இப்படி பண்ணி உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது தப்பாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உடைக்காமல் மிளகாயை ஹோல் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்படி பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் நான் வந்து ஹோல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோல் பண்ண பிறகு இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு தயிர். இப்போ நம்ம வந்து 2 கிலோ மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 கிலோ மிளகாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி டிப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது மிளகாயை வந்து ஃபுல்லாக ஹோல் பண்ணியாச்சு. இப்போது தயிர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், இதில் வந்து 2 லிட்டர் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 லிட்டர் தயிரில் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு முதல்ல என்ன பண்ணணும், தயிரை வந்து செலுப்பாமல் அப்படியே பண்ணக்கூடாது. இது வந்து விஸ்கால நம்ம இப்படி பண்ணணும். அப்போ தான் அந்த தயிரில் வந்து அந்த திரியாக இருக்காமல் எல்லாம் நல்லா அழகாக ஊறுற மாதிரி நல்லா வந்து மேஷ் ஆன மாதிரி நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை மாதிரி பண்ணும்போது நம்ம இதில் உப்பு போட்டுட்டோம். ஸோ உப்பு போட்ட பிறகு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன, இது பேர் விஸ்க்குன்னு பேர். ஸோ இந்த விஸ்கால் நீங்கள் க்ளீனாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, தயிரில் ஒரு மாதிரி ஆடை, அதெல்லாம் வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு இல்லாமல் நல்லா மோர் நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த வந்து ஊறும். ஏன்னா 2 நாளுக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து அதை காய வச்சு நம்ம டிப் பண்ணி அதை ஊற வச்சு அதை மறுபடியும் காய வைக்கணும். இப்போது நமக்கு மோர் வந்து 1 லிட்டர் தயிர் நான் போட்டுட்டேன், சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா நீங்கள் வந்து ரொம்பவும் தாராளமாக விட வேண்டாம். கொஞ்சம் மோரை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா அந்த மோரில் வந்து அந்த மிளகா வந்து ஊறணும் இல்லையா, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், மோரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த மிளகாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், பாருங்கள்.
ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ண பிறகு இப்படி நீங்கள் டிப் பண்ணணும். இப்போ இந்த டிப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகா வந்து மேலே வந்து தண்ணியும் மோரும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா, அதாவது வந்து மோரில் கொஞ்சம் டிப் பண்ணி தான் பண்ணணும். 2 நாள் இதில் மோர் மிளகா வந்து ஊறணும். ஏன்னா அப்போ தான் அந்த வந்து மோரும் உப்பும் அந்த பச்சை மிளகா உள்ளே போய் பச்சை மிளகாவுடைய காரமும், அதாவது மிளகாயினுடைய காரமும் உங்களுக்கு அந்த மோரில் இறங்கும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது 2 நாள் இதை வந்து தொடவே வேண்டாம். குறிப்பாகவுமே தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம் யாருமே. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் நம்ம வந்து குளிக்காமல் ஊறுகாயை தொடவே கூடாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து புழுக்கிறதுக்கு நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளைமேட் மாறி நம்ம பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஊறுகாய் ஒத்துக்காது. அதனால் சீக்கிரம் பூஞ்சு காலம் பிடிக்கும், ப்ளஸ் சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போவோம். ஊறுகாய் அப்படின்னாலே தயவு செஞ்சு குளிச்சுட்டு கொஞ்சம் அழகாக நம்ம வந்து குளிச்சுட்டு பண்ணுறது தான் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும், ஹைஜீன் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் ஊறுகாய் போடும். ஊறுகாய் வந்து மிக்ஸ் பண்ணுறது பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஊறுகாயை மிக்ஸ் பண்ணணும் அல்லது ஊறுகாயை எடுக்கணும் அப்படின்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது ஊறுகாய் விஷயத்தில். உங்களுக்கு பாருங்கள், இப்போ இது வந்து 2 நாள் கழித்து தான் நம்ம எடுக்கணும்.